அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிக்ஸ்த்தில் சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, பன்முகத்தன்மையை பற்றி அறிகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தில் வந்துட்டு சின்ன சின்ன டேட்டாஸ் இருக்கும். அதை சும்மா நம்ம லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியலாம். இப்போ வந்துட்டு தமிழர்களோட வந்துட்டு சாப்பாடு பார்த்தோம்னா ரைஸு, அவங்களோட ஃபெஸ்டிவல் பொங்கல். மலையாளம் பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு புட்டு அவங்களோட மெயின் சாப்பாடு. அப்புறம் ஓணம் ஃபெஸ்டிவல். அப்போ ஓணம்லாம் வந்துச்சுன்னா போதும், இந்த காலேஜ் கல்ச்சுரலு அவங்களாம் வந்துட்டு ரொம்ப அதாவது செலிப்ரிட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, செலிப்ரேஷன். அடுத்து வந்துட்டு ஹிந்தி, அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் சப்பாத்தியும் ஹோலி, அதுதான் அவங்களோட பண்டிகை. இப்போ அதாவது ஒரு இடத்துல நிறையா பேர் வந்துட்டு மக்கள் வந்துட்டு படை எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் ட்ரேடுக்காண்டி வந்தவங்க அப்படியே இங்கே தங்குறதுனால அந்த இடத்துல பல விதமான மக்கள் வந்துட்டு அவங்க கல்ச்சரலை டெவலப் பண்ணி விட்ருவாங்க. அப்போ அந்த மக்கள் வந்துட்டு நிறையா பேர் அங்கே ஸ்ப்ரெட் ஆகி இருப்பாங்க. அதாவது இந்தியா வந்துட்டு 5000 வருடங்களுக்கு பழமையான ஒரு தாயகமாக திகழ்கிறது. எதுக்குன்னா பல்வேறு வகையான சிவிலைசேஷன், அதாவது பல நாகரிகங்கள் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு தோன்றி இருக்குது. அதில் மேக்ஸிமம் நாகரிகம் எப்படி தோன்றும்னா, ஒரு நதியோ இல்லாத ஒரு ஆற்றங்கரையிலையோ ஒரு நாகரிகம் தோன்றும். ஏன்னா அங்கே தான் வந்துட்டு அவங்க விவசாயம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும், ட்ரேடு எல்லாத்துக்கும். அதனால் அந்த மாதிரி இடத்துல தான் தலைநகரம் உதாரணத்துக்கும் மருத நிலம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் எப்போவுமே எல்லா சேர, சோழ, பாண்டியர், அப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா நாகரிகத்துக்கும் தலைநகரமாக மருத நிலம் மட்டும்தான் அமையும். அந்த மருத நிலம் எங்கே அமையும்னா ஒரு ஆற்றங்கரை ஓரத்துலேயும் நதி ஓரத்துலேயும் அங்கே வந்துட்டு விவசாயம் டெவலப் ஆகும்போது மருத நிலம் மக்கள் அங்கே வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகமாகும். அதே போல் இந்தியாவில் வந்துட்டு இப்போ இருக்கிற இனங்கள் பார்த்தோம்னா திராவிடன்ஸ், நீக்ரோயிட்ஸ், ஆரியன்ஸ், ஆல்ஃபைன்ஸ், மங்கோலியர்கள். இப்போ இவங்களாம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ட்ரேடுக்காண்டி வந்தவங்க, அப்புறம் படையெடுத்து வந்தவங்க, அவங்களாம் வந்துட்டு இங்கேயே தங்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு டெல்லி சுல்தான், அப்புறம் வந்துட்டு முகலாயர்கள், இவங்க வந்ததுக்கப்புறம் இஸ்லாம் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி வந்தப்போ அவங்களோட கிறிஸ்டின் மிஷினரிஸ், அதாவது இயேசு சம்மந்தப்பட்ட கொள்கைகள், அப்புறம் அவங்க மத சம்மந்தப்பட்ட கொள்கைகளை பரப்பி அவங்க வந்துட்டு அவங்க ரிலீஜியனை ஃபுல்லாக பரப்பியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு, அதாவது ஒரு இடத்துல அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது அவங்க வாழ்க்கை முறை அது எப்படி அமையும்னா, அது வந்துட்டு அவங்களோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்து தான் அமையும். ஒருத்தவங்க வந்துட்டு அந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் வாழ்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரியான வந்துட்டு தொழில்களை மேற்கொள்வாங்க. அடுத்து ரிலீஜியஸ் டைவர்சிட்டினா பல்வேறு மத இன மக்கள் வந்துட்டு ஒரு இடத்துல தங்குறதுனால அப்போ அவங்க வந்துட்டு ஒருத்தர் சார்ந்து இருக்கும்போது அவங்களுக்குள்ள வந்துட்டு கலாச்சார பகிர்வு ஏற்படுது. இப்போ உதாரணத்துக்கு இந்தியாங்கிற நாட்டில் வந்துட்டு நிறையா இன மக்கள் வந்துட்டு அவங்க ட்ரேடுக்கோ இல்லை வந்துட்டு படையெடுத்து வந்து அவங்க அப்படியே தங்கியிருப்பாங்க. இப்போ இந்த ஒரு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரீதியாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஹிந்து தான் அதிக பாப்புலேஷனில் இருக்காங்க. செகண்ட் வந்து இஸ்லாம், மூணாவது வந்துட்டு கிறிஸ்டின், நாலாவது சீக்கிசம், அதாவது சீக்கியர்கள், இந்த பஞ்சாப் சைடு இருக்கிறாங்களே அவங்களாம் சீக்கியர்கள். அடுத்து புத்திசம், ஜெயினிசம் அதாவது சமணம், அப்புறம் ஜொராஸ்ட்ரியனிசம். இந்த 7 மதங்கள் தான் இந்தியாவில் வந்துட்டு இருந்தது. அதாவது அவங்களோட மக்கள் வந்துட்டு இங்கே இருக்காங்க. மேக்ஸிமம் ஜொராஸ்ட்ரியனிசம்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அதாவது 2001 சென்சஸ் படி இந்தியாவில் 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருந்திருக்கு. அப்புறம் 1599, அதாவது 1599 பிற மொழிகள்னால் மேக்ஸிமம் அது கிளை மொழிகளாக இருக்கும். அதாவது பேச்சு வழக்கில் இருக்கும், எழுத்து ஸ்கிரிப்ட் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப கம்மியான பேர் பேசுகிற லாங்குவேஜாக இருக்கும். ஒரு சின்ன கம்யூனிட்டிக்குள்ளே பேசிக்கிற லாங்குவேஜ். இந்த மாதிரி இந்தியாவில் வந்துட்டு 1599 கிட்டத்தட்ட 1600 மற்ற மொழிகள் இருக்குது. 122 மேஜரான மொழி. இதில்
ஒரு 4 மொழி குடும்பம் இருக்குது. அந்த மொழி குடும்பத்தில் அடிப்படையில் தான் இதை பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்தோ ஆரியன். ஆரியர்கள்னால் என்னதுன்னா நார்த்து சைடில் இருக்கிறவங்க, அவங்க இந்தோ ஆரியன். ரெண்டாவது திராவிடன்ஸ்னால் நமக்கு தெரியும், அதாவது முக்கியமானது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இந்த 4 மக்களை திராவிடன் ஸ்டைலு அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ரோ எசிட்டிக் அப்படிங்கிற ஒரு மக்கள் இருக்காங்க. அடுத்து சீனோ திபெத்தியன்னா அந்த இந்தியாவோட ஈஸ்ட் சைடு, அதாவது மேற்கு பக்கம் அந்த அஸ்ஸாமு, திபெத்து அந்த பகுதியில் உள்ளவங்க. அடுத்து இங்கே வந்துட்டு 5 லாங்குவேஜ் இருக்குது. 5 லாங்குவேஜ், அதாவது இந்தியாவில் ஒரு 5 மேஜர் லாங்குவேஜ்னு வச்சுக்கலாம். அதில் ஹிந்தி வந்துட்டு 43% பேசுகிறாங்க, 43.63. இந்த டேட்டாவை வந்துட்டு நீங்கள் ஒரு ஓரலாக படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேணாம். ஏன்னா ஒவ்வொரு புக்குக்கு அதாவது ஒவ்வொரு எடிஷனுக்கு இது மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹிந்தின்னு எடுத்துக்கோம்னா 43%ன்னு ரவுண்டாக வச்சுக்கோங்க. 43% ஹிந்தி இருக்காங்க. ரெண்டாவது பெங்காலி வந்துட்டு 8% பேசுகிறாங்க. ஏன் செகண்ட் இடத்துல பெங்காலினா 2 நாட்டில் பேசுகிறாங்க. ஒன்று இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால்லையும் அப்புறம் பங்களாதேஷ்லேயும் பெங்காலி மொழி தான் பேசுகிறாங்க, அதனால் அது செகண்ட் பிளேஸு. தேர்டு பிளேஸில் தெலுங்கு வந்துட்டு 2 ஸ்டேட்டில் பேசுகிறாங்க, ஆந்திரா அப்புறம் தெலுங்கானா, இந்த 2 ஸ்டேட்டில் பேசுகிறாங்க, அதனால் அது தேர்டு பிளேஸு. 4வது வந்துட்டு மராத்தினா மகாராஷ்டிரா, இந்தியாவோட ஹையஸ்ட்டு மக்கள் வந்துட்டு பாப்புலேட்டடாக இருக்கிற சிட்டின்னு பார்த்தோம்னா கொல்கத்தா, மகாராஷ்டிராவில் உள்ள பாம்பே அந்த மாதிரி இடம்லாம் வரும். ஏன் மகாராஷ்டிரானா அது வந்துட்டு எக்கனாமிக் ரீதியாக அங்கே வந்துட்டு சென்னை எப்படி வந்துட்டு எல்லோரும் சென்னைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் இந்தியாவில் உள்ளவங்களாம் மேக்ஸிமம் மகாராஷ்டிராவில் உள்ள மும்பையில் தான் வந்துட்டு போயிருப்பாங்க, அதனால் அது 4th பிளேஸு. அடுத்து தமிழ் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக பேசுகிறோம். அதுக்கப்புறம் இலங்கையில் கொஞ்சம், மொரீஷியஸ் அந்த மாதிரி இடத்துல, மொரீஷியஸ், சிங்கப்பூர், மலேசியாலலாம் ஒரு மைனாரிட்டி மாதிரி தமிழ் பீப்புள் இருக்காங்க, அங்கே தமிழ் மொழி பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் வந்த புதுசில் 14 மொழி இருந்திருக்கு, 14 லாங்குவேஜ் இருந்துச்சு. இப்போ அதில் நிறையா அமெண்ட்மெண்ட் போட்டு சேர்த்ததில் இப்போ 22 லாங்குவேஜஸ் இருக்குது. இதில் வந்துட்டு செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு தமிழுக்கு கொடுப்பாங்க 2004. அடுத்து 2005 சமஸ்கிருதத்துக்கு கொடுப்பாங்க. 2008 தெலுங்குக்கும் கன்னடாவுக்கும் கொடுப்பாங்க. 2013 மலையாளத்துக்கு கொடுப்பாங்க. 2016 ஒரியா அவங்க கொடுப்பாங்க. இப்பயும் இது வந்துட்டு பழைய டேட்டா, இப்பயும் ஒரு சில லாங்குவேஜுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி நம்ம பார்ப்போம். அதாவது ஆர்கியாலஜிக்கல் சைட்டு படி 60%, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI, அது வந்துட்டு 1861 இந்தியாவில் வந்துட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது. அவங்க வந்துட்டு இந்தியாவில் கண்டுபிடிக்கிற மேக்ஸிமம் வந்துட்டு 60% வந்துட்டு அதாவது தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் இருக்கும், தமிழ் ஸ்கிரிப்டாக இருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் பயன்படுத்தினதாக இருக்கும். அந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் அடுத்து முக்கியமான மியூசிக்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தானி மியூசிக்கு, கர்நாடிக் மியூசிக்கு, தமிழ் செவ்வியல் இசை, அப்புறம் ஃபோக் மியூசிக் அதாவது நாட்டுப்புற இசை, லவனி, கசல், இதெல்லாம் இந்தியாவில் யூஸ் பண்ணுற இசைகள். அடுத்து இங்கே பார்த்தோம்னா நடனங்கள், எந்த ஸ்டேட்டில் என்னென்ன நடனங்கள்னு பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அனிமல் படி பார்த்தோம்னா புலியாட்டம் மட்டும்தான் வந்திருக்கு, மயிலாட்டம்லாம் இல்லை. அதாவது புக்கில் என்ன கொடுத்து வச்சுருக்காங்களோ அது மாதிரி பார்த்துங்க. ஏன்னா இதில் ஆடு ஒன்று கேட்பாங்க, இதில் பொருத்தம் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கொடுப்பாங்க. நம்ம அதனால் ஒரு புக்கை படிக்கிறோமா, புக்கில் எந்த அளவுக்கு போட்டிருக்கோ அந்தளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது கேரளா மோகினி ஆட்டம், தெய்யம், அதான் அங்கே ஃபேமஸ். இந்த ஃபேஸ் பார்த்துருப்பீங்க, நிறையா படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். கேரளாவில் கதகளியும் ஆடுறாங்க. நார்த் இந்தியாவில் கதக், கேரளாவில் கதகளி, ரெண்டும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. கேரளாவில் வந்துட்டு மோகினி ஆட்டம், தெய்யம், கதகளி ஆடுறோம். பஞ்சாபில் வந்துட்டு பாங்க்ரா, குஜராத்தில் கார்பா,
அண்டு தாண்டியா. அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? தாண்டியா ஆட்டமும் ஆட. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 குச்சி வச்சுட்டு தட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதான் தாண்டியா ஆட்டம். அடுத்து ராஜஸ்தானில் கல்பேலியா, கூமர், 2 நடனம். அடுத்து உத்தரப்பிரதேசில் ராஸ்லீலா, உத்தரகண்டில் சோலியா, அஸ்ஸாமில் பிஹு. அடுத்து அஸ்ஸாமில் இந்த இமேஜில் பாருங்கள் சத்தரியா அப்படிங்கிற நடனமும் ஆடுறாங்க. அப்போ அஸ்ஸாமில் வந்துட்டு பிஹுவும் சத்தேரியா அந்த நடனமும் ஆடுறாங்க. அடுத்து மணிப்பூரில் மணிப்புரி, ஒடிசாவில் ஒடிசி, ஆந்திராவில் குச்சிப்புடி வந்து யார் ஆடுவாங்கன்னா ஆந்திரா. அப்புறம் தமிழ்நாட்டிலோட மேஜர் டான்ஸ் பார்த்தோம்னா பரதநாட்டியம். இது ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு விஎஸ் ஸ்மித்து என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் வந்துட்டு அதிகமான இன மக்கள் இருக்கிறதுனால இனங்களின் அருங்காட்சியகம், அதாவது எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்துட்டு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற வார்த்தையை வந்து ஜவஹர்லால் நேரு இருக்கார்ல, நம்ம நேரு, அவர் வந்துட்டு அவரோட புக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்கில் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அவ்வளோதான். நான் டக்குன்னு வாசிச்சு விட்டதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பாடத்தில் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், நம்ம டீட்டெயிலாக படிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம் நம்ம 6th 7th உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே டைம் போயிடும். நம்ம லைட்டாக பார்த்துட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு பெரிய பெரிய ஸ்டாண்டர்ட் 9th 10thலலாம் டேட்டா நிறையா இருக்கும், அங்கே போயிடணும். இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்டு எத்தனை யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது? பழசுபடி இது ஆன்சருக்கு இருக்கும், நம்ம கரெக்டானது பண்ணுவோம். மொத்தம் 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரிஸ். இந்தியா இஸ் ஏ சப்கான்டினென்ட். அதாவது இங்கே எப்போயுமே ஒரு கண்டத்தில் தான் வந்துட்டு நிறையா இன மக்கள் இருப்பாங்க. இப்போ ஆசியா கண்டம்னு எடுத்தோம்னா அங்கே நிறைய இன மக்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் யூரோப், அதாவது பல்வேறு தரப்பட்ட இன மக்கள் வந்துட்டு ஒரு கண்டத்தில் தான் இருப்பாங்க. அதே போல் இந்தியாலேயும் எல்லோரும் இருக்கிறதுனால இந்தியாவே துணை கண்டம் அப்படின்னு அழைக்கிறோம். மவுண்ட் சின்ட்ராம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க, மேகாலயா. அடுத்து கீழ்கண்டவற்ற மதங்களில் இந்தியாவில் வந்துட்டு நடைமுறையில் இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. மீதி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சீக்கிசம், இஸ்லாம், ஜொராஸ்ட்ரியனிசம் கூட பார்த்தோம். அந்த கன்ஃபூசியம் பார்க்கல, ஏன்னா அது சைனீஸ் மதம். அடுத்து 8வது அட்டவணைப்படி இந்தியாவில் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அதாவது இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. 8th அட்டவணையின்படி கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு 14 மொழிகள் இருந்துச்சு. இப்போ அமெண்ட்மெண்ட் போட்டு 22 மொழி கொண்டு வந்திருக்காங்க. ஓணம் வந்து எங்கே ஃபெஸ்டிவல் வந்துட்டு கொண்டாடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓணம் வந்துட்டு கேரளா. அடுத்து மோகினி ஆட்டம், அதை பார்த்தோம்னா மோகினி ஆட்டம், தெய்யம், கதகளி, இது 3 கேரளா தான். அடுத்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத புக் எழுதினவர் யார்? நேரு தான். அடுத்து யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர் யார்? அதுவும் நேரு தான். விஎஸ் ஸ்மித்து இந்தியாவை எப்படி அழைக்கிறாரு? இனங்களின் அருங்காட்சியகம், எத்தனாலஜிக்கல் மியூசியம். அப்புறம் ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், எக்கனாமிக் கண்டிஷன், எதை வந்துட்டு அதாவது ஒரு புவியோட வந்துட்டு தன்மைகளும் காலநிலையும் எதை தீர்மானிக்குதுன்னு கேட்குறாங்க. அது எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பொருளாதார நடவடிக்கைகள் தான் அது தீர்மானிக்கும். ஒரு இடத்துல நம்ம எந்த இடத்துல வாழ்கிறோமோ அதுக்கேற்ற தொழில் தான் நம்மளால் பண்ண முடியும். அடுத்து ஜெய்சல்மார் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, ராஜஸ்தான். தமிழ் வந்துட்டு செம்மொழியாக அந்தஸ்து அடைஞ்சது எப்போன்னு கேட்டிருக்காங்க, 2004. அப்புறம் பிஹு ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுறாங்கன்னு கேட்டால் அஸ்ஸாமில் பிஹுங்கிற ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம். அப்போ மேலே அங்கே என்ன பார்த்தோம், பிஹு வந்துட்டு டான்ஸுன்னு ஒரு டான்ஸ், அஸ்ஸாமில் பிஹு டான்ஸுன்னு பார்த்தோம். அதே போல் சத்தரியாங்கிற டான்ஸ் இருக்குது. அடுத்து நீக்ரோயிட்ஸு வந்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். நீக்ரோயிட்ஸ் வந்து இந்தியன் ரேஸ். அடுத்து கோஸ்டல் ஏரியாஸ் பார்த்தோம்னா அங்கே ஃபிஷரி. ஜொராஸ்ட்ரியனிசம் ரிலீஜியன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து இந்தியா. எப்பவுமே ஒரு பாடத்தை ரீட் பண்ணிட்டு அதில் உள்ள புக் பேக்கை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு அந்த பாடத்தை படிச்சிருக்கீங்க